வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இங்கே நம்ம இந்த சைக்கிள் ரிக்ஷானுடைய கீழே ஃப்ரண்ட் வீலை ஜாயின் பண்ணலாமா? இப்போ எல்லோரையும் என்ன சொன்னேன், 1 2 3 4 5 6 7 7ன்னு போட்டு 2 ஸ்டெம்மு போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ஒரு ஸ்டெம்மில் ஏதாவது ஒரு பக்கம், ஓகே, எப்படியும் இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி மேலே மணியில் ஒயர் வந்திருக்கும் இல்லைங்களா? இப்போது அந்த மணி, பக்கத்து மணி, கீழ்மணி, இந்த சைடு, அதாவது இதுக்கு முன்னே இப்படியே வரிசையாக அப்படி போட்டோம். அதுக்கு பதில் 1 2 3 4 இந்த 4 மணியில் இப்போ நம்ம போடணும். ஒரு இது போடுங்க, மொத்தம் இதோட சேர்த்து 3 போடணுமா அந்த மாதிரி. ஓகேவா? 3 போடுங்க.
1 2 இதில் ஏற்கனவே இருக்குது 2 போட்டிருக்கோம். இப்போ 3ஆவதை இதோட ஜாயின் பண்ணோம். அப்போது நடுவில் 3, இந்த பக்கம் 1 இருக்கும், அந்த பக்கம் மொத்தம் 5 மணி வரணும். ஓகேவா? இப்போது இப்படி வச்சிங்கன்னா எப்படிம்மா வந்திருக்கு? ஒயரு கீழ்மணியில் வந்திருக்குது இல்லைங்களா? இப்போது உங்களுக்கு எதிர்பக்கம் இருக்கிறம்மா ஒயரில் ஒரு மணி கொத்துக்கிடுங்க. இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது இந்த 4 பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் மேல் மணியில் அதுக்கு கீழே ஒரு எதிர்பக்கத்து இது மேலே 1, இதுக்கு கீழே 2 வருது இல்லையா, அந்த மணியில் விடுங்க. இப்போ இடது கை வேல ஒரு மணியை கோர்த்து இந்த ஒயரை எதிர்பார்க்கும். சரியா? இப்போ இதனுடைய இந்த மணியில் இந்த ஒயரை இந்த மணியில் மறுபடியும் இப்படி வச்சா இப்போ நம்ம மணி கோக்க வேண்டாம். ஏதாவது ஒரு ஒயரை 2 மணியில் விட்டு நம்ம முடி போடுவோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணுங்க, முடி போடுறதுக்கு பதில் இந்த பாருங்கள், இப்படி கொத்துட்டோம் இல்லையா, இங்கே வலது கை பிடிச்சிருக்கிற ஒயரை இந்த மணியில் கோருங்க. கோத்துட்டு இந்த முதல்ல ஜாயின் பண்ணத்துக்கு கோத்தல்ல ஒரு மணி, அதில் கோருங்க. இப்போ இந்த நிற்கிற மணி கோத்துட்டு முடி போடுறதுக்கு பதிலாக நடுவில் ஒரு மணி வருதுலமா, இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 விட்டு நடுவில் ஒரு மணி, அந்த மணியில் இந்த ஒயரை கோருங்க. இப்போது இந்த 2வது மணியில் ஒயர் இருக்கும், நம்ம ஜாயின் பண்ணி வந்ததில் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும், இதில் ஃபஸ்ட்டு இருக்கும்னா இது 2வது மணி இல்லையா, அதே ஒயரை 1 2 3ஆவதாக நிற்குது இல்லை, அந்த நிற்கிற மணியில் ஒயரை விடுங்க.
அதுக்கு பக்கத்தில் படுத்திருக்கிற மணி. மறுபடியும் இந்த பக்கத்திலிருந்து 3வது நிற்கிற மணி. அதே நடுமணியில் இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 நடுமணி இருக்குல்ல, அதில் எதிர்பக்கத்தில் ஏற்கனவே இப்படி விட்டு நம்ம ஒரு ஒயர் எடுத்திருக்கோம். இதை இந்த பக்கத்துலேருந்து அப்படி இப்போ பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. எதுக்குன்னா இப்போ நீங்கள் மணி கொண்டு வந்திருக்கீங்களே, அந்த மணி, அதுக்கு பக்கத்தில் மணி, அதுக்கு அந்த சைடு மணி, இது இந்த 4 ஸ்கொயரில் இந்த பாருங்கள், 1 2 3 4 5 ஸ்கொயர் வரும் இல்லையா, அதில் இந்த மணி, இந்த மணி, இது இது இந்த 4க்கும் வர மணியில் இங்கே கீழே இருக்கிறது இல்லையா, இதோடு இப்படி ஜாயின் பண்ணணும். அதாவது இங்கே வந்தது இல்லையா, நம்ம ஹேண்டில் பார் போட்டிருக்கோமா, அதுக்கு ஒரு தண்டு வருது இல்லையா, அதனுடைய இங்கிருந்து வருதும் இந்த ஹேண்டில் பார் ஜாயிண்ட் அண்டு இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஸ்கொயர் 1 2 3 4 மணி இருக்கு இல்லையா, இந்த 4ஓட இதை இப்படி ஜாயின் பண்ணணும். இப்படி தான் வச்சுக்கணும். இது ரெண்டும் உங்கள் பக்கமும் எதிர்க்க இப்படி ஆட்டோ வச்சிங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் இப்படி வரணும். சரியா? இப்போது இது பாருங்கள், இப்படி வச்சுருக்கீங்க இல்லையா, ஏதாவது ஒரு ஒயரில், இப்போ இந்த வலது கை ஒயரில் மணியை கோக்குறீங்கன்னு சொன்னால் இப்படி வச்சுப்பீங்க. பாவை தலைகீழே வச்சா எப்படி, அப்படி. அதில் வலது கை பக்கத்தில் இருக்கிற ஒயரில் மணியை கோத்துருக்கீங்க. கோத்தா இப்படி ஹேண்டில் பாரு இப்படி பிடிச்சிக்கிறீங்க தூக்கி. ஓகே, இப்படி வந்திருக்கு. இப்படி ரிக்ஷாவை பார்த்து இந்த 2 சைடு இருக்குது. இந்த தண்டு இப்படி கீழே வருது இல்லையா, ஹேண்டில் பாருக்கு மேலே பாருங்கள், இப்படி ஒரு தண்டு வருது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு மணி இருக்கும் பாருங்கள், தெரியுதுங்களா? இப்படி நிற்கிற ஸ்டெம்மில் ஃபஸ்ட்டு ஒரு மணி, அதில் இந்த ஒயரை கோக்கணும். இப்போது ஒரு மணியை கோத்து இந்த ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். இப்போ இப்படி வந்திருக்குதா? அடுத்தது என்ன பண்ணணும், இந்த ஒயரை இதில் இருக்கிற இந்த பக்கத்து மணியில் விட்டுக்கணும். ஓகே, இந்த மேல் பக்க ஒயரை இதனுடைய இந்த ஒயரில் விட்டுக்கணும். இப்போ ஒரு மணி கோத்து இந்த ஒயரை எதிர்பக்கம் விடணும். சரியா? அடுத்தது என்ன பண்ணணும், இதை பார்த்தீங்களானாலே தெரியும் பாருங்கள், இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அடுத்த மணி பக்கத்து மணி, இந்த பக்கமாக வர நடுமணி இருக்கும் இல்லையா,
அதே போல் இந்த பக்கம் இந்த மணி இதில் வர இங்கே ஒன்றுலேருந்து 2வது மணி. மறுபடியும் ஒரு மணியை கோர்த்து இப்போ நம்ம மணி கொக்காமல் முடி மட்டும் போடணும். ஏதாவது ஒரு ஒயரை இந்த 3 மணிலையும் கோர்த்து முடிச்சு போடணும். ஏதாவது 2 மணியில் ஒயரை விட்டு கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த சக்கரத்தை இப்படி வைக்கணும். வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ஒரு பாதி ஒயர் எடுத்திங்களா கூட போதும்மா. என்ன இப்போ 2 பக்கம் இருக்குது இல்லையா? ஏதாவது ஒரு பக்கத்தை முதல்ல எடுத்துப்போம். எடுத்து இந்த ரவுண்டு வருது இல்லையா? இந்த ரவுண்டில் 2 மணியில் ஒயரை கோத்துக்கிடுங்க. ஓகே, இப்போ 2 மணி. இந்த ஒயரை ஆப்போசிட்
இப்போ இந்த வலது கை ஒயரை அடுத்த 2 மணியில் மறுபடியும் இப்போ 1 மணிக்கு வருங்கம்மா போதும். ஏன்னா ஒரு 3 மணியில் ஒயர் இருக்கும். இப்போ கீழே 2 மணியில் கோத்தும், ஏற்கனவே 1 மணியில் இருக்கும். அதனால் 1 மணியை கோத்திங்கன்னா போதும். ஓகேவா? இப்போ மறுபடியும் அடுத்த 2 மணி. கடைசியில் 1 மணி மட்டும் வருமா? ஏன்னா நம்ம 9 மணி ரவுண்டு வந்திருக்கு இல்லையா? 2 மணியில் ஒயர் கோத்துட்டு வரும்போது கடைசியில் 1 மணி தான் வரும். இப்போ இதை இப்படி வைக்கணும். இந்த சக்கரத்தை இப்படி உள்ளே வச்சுட்டு, இந்த பாப்போட போட்டோம் பார்த்திங்களா, அது உள்ளே போட்டுட்டு ஒரே ஒரு சின்ன இதம்மா. இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே போட்டிருக்கிறது அந்த 2 இன்ச்சு வளையல். இந்த ரிக்ஷாவில், பழைய ரிக்ஷாவில் இது அதை விட பெருசு வளையல். ஏன்னா எனக்கு இந்த சைஸ் இங்கே எனக்கு இல்லை, என்கிட்ட இருந்தது இது பெரிய வளையல் போட்டிருக்கிறேன். அதுலேயும் மெல்லிஸ் வளையல் இல்லை, கொஞ்சம் தடி வளையலாக கதைச்சது அதான் போட்டிருக்கேன். அதனால் எனக்கு இங்கே இந்த நம்ம 7 போட்டோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே வளையலை வச்சு இந்த சக்கரத்தை வச்சு ஜாயின் பண்ண முடியல, இங்கேயே இடிச்சுது. ஏன்னா இந்த ஸ்டெம்மு இந்த வளையலில் இருக்கிற இந்த நடு போர்ஷனோடு இப்படி வரணும், அப்போ தான் ஜாயின் பண்ண முடியும். நான் 7 உயரம் போடும்பொழுது எனக்கு அது வரலை. அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல 2 போட்டிருக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 போட்டிருக்கிறேன். சரிங்களா? இப்போது உங்களுக்கும் யாருக்காவது இதே போல் வளையல், சப்போஸ் இப்போ பாருங்கள் 2 வளையல் சைஸுக்கும் பாருங்கள், பார்த்திங்களா? இது சின்னது, இது பெரிய வளையல். இந்த மாதிரி 2.5 இன்ச்சு வளையல் யாராவது போட்டிருக்கீங்கன்னா அவங்க இப்போ நான் போட்டிருக்கா போல் இந்த உயரத்தை இன்னும் 2 போட்டுக்கிடுங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த ஒயரில் கொடுத்து இங்கே ஒரு உயரம், மறுபடியும் இன்னொரு அதே போல் ஒரு உயரம், அவ்வளோதான். அதுக்காக மொத்தத்தையும் பிரிக்கணுமா அந்த மாதிரி இல்லை. இங்கே மணியை கொடுத்துக்கிடுங்க. 3 மணி 2 மணி 2 மணி 1 மணி, மறுபடியும் அடுத்த லைனில் அதே போல் 3 2 2 1 அந்த மாதிரி 2 உயரம் கொடுத்துக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் இப்படி வச்சுனேன்னா எப்படி நிற்கிது பாருங்கள். இந்த போர்ஷனில் இப்போ நான் ஜாயின் பண்ணோம்ல, இங்கே நம்ம இங்கே அதுக்கு நேராக அந்த ஸ்டெம் வரணும். இந்த பார்த்திங்களா? சரிங்களா? அதுக்கு தான் அது உங்களுக்கும் சொல்லலான்னு தான்
மேபி அதே போல் பின்பக்க சக்கரமும் வைக்கும்போது அடிச்சதுன்னா இங்கே ஒரு 2 ஒயரை நம்ம போட்டுக்கலாம். அதை ஜாயின் பண்ணும்போது நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சரியா? இப்போது இங்கே பாருங்கள், நான் ஒரு பக்கம் தானே இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறேன், அதனால் ஒரு பக்கம் உங்களுக்கு இதோட ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ இப்படி வந்தது இல்லையாம்மா மணி, அதில் இங்கே பாருங்கள், இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் இதுக்கு கீழே இங்கே ஒரு பாகம் வரும்ல, அதில் இதில் ஏதாவது ஒரு ஒயரில் ஒரு மணியை கோர்த்து இந்த சக்கரத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி கடைசியாக ஒரு மணியில் 2 ஒயர் வந்திருக்கும். அதில் ஒரு ஒயரில் ஒரு மணியை கோர்த்து இந்த சக்கரத்தை இந்த பாக்குள்ளே இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டெம் இப்படி வந்து நிற்கும். இப்படி வந்து நிற்கும் பொழுது இது மேல் பாகம், இது உங்களை பார்த்த பாகம், அது அடுத்த பக்கம் கீழ்ப்பக்கம் இருக்கும். இந்த கீழ்ப்பக்கத்தையும் உங்களை பார்த்து இருக்க பக்கத்தையும் ஜாயின் பண்ணுற இந்த முதல் மணியில் ஒயரை விட்டுக்கிடுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஜாயின் பண்ணதில் ஒரு மணியில் 2 ஒயர் வருமா, ஒரு மணியில் ஒரு பக்கம் ஒயரில் இப்படி இருக்குதுன்னா இடது பக்கம் ஒயரில் ஒரு மணியை கோத்துக்கிடுங்க. கோத்துட்டு இந்த வீலை இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம்ல அதுக்குள்ளே இப்படி வச்சுடுங்க. வச்சிங்கன்னா இந்த ஸ்டெம்மு தன்னால் இந்த வீலினுடைய ரவுண்டில் வந்து இடிக்கும். இப்படி இடிக்கிறப்போ மேலே இருக்கிற பக்கத்தை விட்டுடுங்க, உங்களுக்கு எதிர்பக்கம் இருக்கிற பக்கத்தை விட்டுடுங்க. உங்களை பார்த்து இருக்கும் இல்லையா, அதில் கீழே ஒரு முதல் மணி இருக்கும்ல, அந்த மணியில் அந்த ஒயரை விட்டு எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு ஒரு மணியை கோர்த்து அந்த இன்னொரு ஒயரை எதிர்பக்கம். சரியா? இப்போது அதே போல் இந்த பக்கம் இப்படி மணி இருக்கும் இல்லையா, கோத்துக்கிடுங்க. கோத்துட்டு கீழ்ப்பக்கத்தில் ஒரு முதல் மணி இருக்குல்லம்மா, அதில் இந்த ஒயரை விடுங்க. இப்போது ஒரு மணி கோருங்க. அவ்வளோதான். இப்போ ஏதாவது ஒரு மணியில் ஒயரை விட்டு பக்கத்திலே இருக்கும், அது அடுத்த மணி நமக்கே தெரியும் இல்லையா, அந்த மணியில் ஒயரை விட்டு இந்த ஒயரை அடுத்த பக்கத்தில்
கொடுத்து சும்மா முடிச்சு போட்டு இங்கே பாருங்கள். இப்படியும் ஜாயின் பண்ணால் தான் நிற்கும். சரியா? ஏன்னா இப்போ ஒன்று தானே ஜாயின் பண்ணிக்கோ, ஒரு பக்கம் கீழே விழும். அடுத்து அந்த சக்கரமும் பண்ணதுக்கப்புறம் நிற்கும். ஓகே, எப்படி சரிங்களா? இப்போ நான் இன்னும் இந்த பக்கம் இதே போல் ஃபில் பண்ணல. ஃபில் பண்ணிவிட்டு இதே போல் ஜாயின் பண்ணிட்டா இப்படி நிற்கும். இதுதான் நம்ம அடுத்த வீடியோவில் சீட்டு போட்டு பின் வீலை ஜாயின் பண்ணலாம். ஏன்னா நான் இன்னும் ஒரு வீல் போடலை. நீங்கள் உங்களுக்கு முடியுதுன்னா இதே போல் இந்த பக்கத்தை ஃபில் பண்ணிவிட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை இப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏதாவது ஒரு 2 மணியில் 2 மணியை கோத்து, ரொம்ப இது எக்ஸாக்டாக வராது. இந்த ஸ்டெம்மும் இந்த சக்கரத்தில் ஜாயின் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? அந்த பக்கத்து மணியில் ஓரளவு கோத்து இப்படி முடிச்சு போட்டிங்கன்னா இப்படி நிற்கும். நான் அடுத்த வீடியோவில் பின்பக்க வீலை ஜாயின் பண்ணுறேன். பின்பக்க வீல் ஒரு வேளை இதே போல் எனக்கு உயரம்னா இன்னும் 2 கீழே போட்டுப்பேன். நீங்களும் அதே போல் போட்டுக்கலாம். பெரிய வளையல் வச்சுருக்கவங்க, இல்லை 2 இன்ச்சு வளையல் போட்டிருக்கோம், 2 அல்லது 2.25 எங்களுக்கு 7 கரெக்டாக உள்ளே இப்படி சக்கரம் போகுது அப்படின்னா நீங்கள் இந்த உயரம் 2 போட வேண்டாம். சரிங்களா? யாருக்கு இந்த மாதிரி பெரிய வளையல் இருக்குது, இப்படி வச்சா அந்த 7 இன்ச்சு இந்த போர்ஷனுக்கு நேராக வரலையோ அவங்க மட்டும் 2 உயரம் போட்டுக்கிடுங்க. அவ்வளோதான். ஏன்னா நான் இப்போ இதில் பாருங்கள், நான் 7 தான் போட்டிருக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம கணக்கு போட்டோம். ஆனால் வளையல் பெருசான தொட்டி எனக்கு இது பாருங்கள், இங்கே கரெக்டாக 7 தான் இதை இந்த போர்ஷனில் வந்து நிற்கிது. ஆனால் அந்த வளையலுக்கு அந்த 7 வரலை, அதனால் நான் 9 போட்டிருக்கிறேன். சரிங்களா? நீங்களும் அதே போல் போட்டுடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் ரிக்ஷா முடிஞ்சிடும். சரியா? அதுக்குள்ளேயும் இன்னொரு வேலும் நான் போட்டுறேன். இந்த பின்னால் 2 வேலையும் ஜாயின் பண்ணி இங்கே சீட்டு போட்டுடலாம். சீட்டு போட்டோன்னா சைக்கிள் ரிக்ஷா ஓவர். எங்கெங்கே எப்படி குச்சி அல்லது கம்பி எப்படி கொடுக்கணும், என்ன நல்லா ஸ்ட்ரெயிட்டான்றதை சொல்கிறேன். சரிங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வேறு ஒரு சில புது ஐட்டங்கள் போடுறதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். சரிங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.